வணக்கம். நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மருந்து குழம்பு பார்க்கலாமா? எல்லோரும் தீபாவளி எல்லாம் நல்லா சிறப்பாக கொண்டாடியிருப்பீங்க. ஏகப்பட்ட எண்ணெய் பலகாரங்கள்லாம் சாப்பிட்ருப்போம். மழை நேரம் வேறு, இருமலாக இருக்கும். அதனால் இந்த இருமல், ஜலதோஷம், தலைவலி, உடம்பு வலி, அதுக்கப்புறம் வயிறு உப்புசம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். சாதம் வடித்த தண்ணி இருக்குது இல்லையா, அதில் சாதாரண பச்சை தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது ஊடையில் குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் சூடான இந்த தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஏன்னா இது ஒரு மருந்து குழம்பு இல்லையா, இதுக்கு சாதாரண பச்சை தண்ணி குடிக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி விறுன்னு இருக்கும். இந்த குழம்பு ஒரு விறுவிறுப்பு தன்மையோடு இருக்கும். இந்த தண்ணி சேர்த்து குடிக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மருந்து குழம்பு செய்கிறதுக்கு நான் சில பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த எல்லாமே அளவுகளும் கரெக்டான கொடுத்துருக்கேன். இதே அளவுகளில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. தனித்தனியாக எடுத்து வறுத்து நம்ம பொடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். பாருங்கள், இது சுக்கு, இது மா சுக்குன்னு சொல்லுவாங்க. மருந்து கடைகளில் இது கிடைக்கும். அதை பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இப்போ இதில் ஓமம், சீரகம், மிளகு, வரமல்லி, வத்தல், தேங்காய் இதை எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி முதல்ல நம்ம இந்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக இந்த குழம்பு செய்கிறதுக்காக நான் இது பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வச்சு செய்யும்பொழுது இந்த குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்ல வெந்நீரில் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அப்போ நமக்கு புளி கொஞ்சம் நல்ல கரைசல் அதிகமாக கிடைக்கும். மஞ்சள் பொடி, தாளிக்கிறதுக்கு கடுகும் வெந்தயமும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த மருந்து குழம்பு ரெடி பண்ணலாமா? இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் வேணும். இதில் இந்த காயத்தை முதல்ல நம்ம பொரிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். நல்ல காயம் பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம அதுக்கு பிறகு அந்த மற்ற பொருட்கள் எல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லோரும் நம்ம தீபாவளி மருந்துலாம் நீங்கள் கடையில் ரெடிமேடாக இப்போ விற்கிது, அதை வாங்கியிருப்பீங்க. சில இடங்களில் அது கிடைக்காது. அப்போ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம வீட்டில் இந்த குழம்பு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சூடான சாதத்தில் ஒரு கரண்டி மட்டும் குழம்பு ஊற்றிக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு குழம்பு மட்டும் ஊற்றி அதில் நம்ம நல்லெண்ணெயில் தான் செஞ்சுருக்கோம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் பச்சை நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து நல்ல சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வயிறு உப்புசம்லாம் நல்லா சரியாயிடும். இப்போ கொஞ்சம் அதிகமான மழை, எல்லா இடங்கள்லையும் மழை இருக்குது. அதனால் உடம்புக்கும் கொஞ்சம் ஒத்துக்கிடாமல் இருக்குது நிறைய பேருக்கு. அந்த மாதிரி சமயங்களில் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்றதுனால உங்களுக்கு நாக்குக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும், வயிற்றுக்கும் உங்களுக்கு சுகமாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த வறுத்த பொருட்கள் எல்லாமே நான் ஆற வச்சுருக்கேன். இதை ஆறட்டும். ஆறின பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சிம்பிள். இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல மணமாக இருக்குது இந்த அரைச்ச பிறகு. நம்ம ஏன்னா இதில் ஓமம்லாம் சேர்த்துருக்கோம். ஓமம்லாம் வயிற்றுக்கு ரொம்பவும் நல்லது, சீரகம் நல்லது. இப்போ நான் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு நல்லெண்ணெயில் தான் ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் தாளிக்கிறதுக்கு நான் கடுகும் வெந்தயம் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இது 2 பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நீங்கள் வெந்தயத்தை போட்டுக்கோங்க. அது கூடயே கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா பொரியட்டும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு இது ரெண்டையுமே கட் பண்ண வேண்டாம். நான் முழுசாகவே தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பூண்டு இன்னும் கொஞ்சம் 2 கைப்பிடி அளவுக்கு கூட நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம், நல்லது தான்.
இது வந்து இந்த குழம்பு வந்து இப்போ குழந்த பிறந்த வீட்டில் அந்த தாய்மார்களுக்கு கூட இந்த குழம்பு வந்து கொடுப்பாங்க. அது வயிற்று புண்ணெல்லாம் நல்லா ஆற்றும் இந்த குழம்பு. அதனால் இது ஒரு வரப்பிரசாதம் எல்லாருக்குமே. இதை வந்து நீங்கள் தவறாமல், அதுவும் இந்த தீபாவளி டயத்தில் நம்ம வந்து இந்த அதிகப்படியான இனிப்புகள் எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிட்றதுனால கொஞ்சம் வயிறுக்கு வந்து ஒத்துக்கிடாமல் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த குழம்பு வந்து நீங்கள் இதை சேர்த்து சாப்பிடும்போது இதில் உள்ள மருந்துகள் எல்லாம் நமக்கு வேலை செய்கிறதுனால நமக்கு உடல் நலம் வந்து அருமையாக இருக்கும். இப்போ நான் இது கூட மஞ்சள் பொடியும் வறுத்து அரைச்ச அந்த விழுதையும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த விழுதை நான் மறுபடியும் அதே எண்ணெயில் கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் வந்து நான் வதக்கிக்கிறேன். அப்படியே தண்ணி எதுவும் நான் சேர்க்கலை, அதே எண்ணெயில் தான் நான் வதக்குறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அந்த புளிக்கரைசல் வந்து நம்ம சேர்த்துடலாம். இதில் வந்து மிளகு, ஓமம், பூண்டு சேர்த்துருக்கிற பொருட்கள்லாம் கொஞ்சம் காரமான பொருட்கள். இதில் வந்து நான் இன்னும் திப்பிலி சேர்க்கலை. ஏன் அப்படின்னா நான் ஓமம் சேர்த்துருக்கிறதுனால திப்பிலியும் சேர்க்கும்போது அது கூட கொஞ்சம் விறுவிறுப்புன்னு நாக்கு வந்து ஒரு மாதிரி விறுவிறுன்னு இருக்கும். அதனால் நான் திப்பிலி சேர்க்கலை. விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு மருந்து குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். அதில் இந்த கண்டந்திப்பிலி, அரிசி திப்பிலி எல்லாமே சேர்த்து ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதுவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த குழம்பு எப்படி செய்யணும் அப்படின்னா அதுக்குண்டான லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன். விருப்பப்பட்டவங்க நீங்கள் அந்த குழம்பையும் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. நீங்கள் சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இதில் இனிப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் வேணால் ஒரு சின்ன துண்டு வேணால் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் இனிப்பு சேர்க்கலை. இதில் கெட்டிப்பருப்பு வச்சு கூட சேர்த்து சாப்பிடலாம். அப்பளம் வச்சு சாப்பிடலாம். அப்பளம் வந்து நீங்கள் அடுப்பில் சுட்டு சாப்பிடுங்க. ரொம்ப இதுக்கு வத்தல், அப்பளம் இது எல்லாமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து கெட்டிப்பருப்பு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மருந்து குழம்பு கூட கெட்டிப்பருப்பு வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். நல்ல பெரட்டினாப்பில் எடுத்து கொடுங்க, அருமையாக இருக்கும். நான் இந்த கெட்டி பருப்பில் வந்து வத்தல் பொடியை மட்டும் சேர்க்கலை, வத்தல் வச்சு தாளித்து சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து நான் போன வாரம் நான் இது செஞ்சுருந்தேன். இதோட 10 நாள் ஆச்சு இந்த தக்காளி ஊறுகாய். இதை நான் இன்றைக்கி மழையாக இருக்கிறதுனால சரி கொஞ்சம் சூடாக சாப்பிட்லான்னு நான் இந்த ஊறுகாவை 2வது நான் இதில் சூடு பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஊறுகாயும் பார்க்கணும் அப்படின்னா நான் அதனுடைய லிங்க்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.